நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த இடத்துல தீவிரவாதம் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போகுதுன்னா அந்த இடத்துல வந்து போர்சஸ்க்கு இன்பிட்வீன் போர்சஸும் டெரரிஸ்டும் இந்த ரெண்டு பேருமே இன்வால்வ் ஆகுமே தவிர பப்ளிக்ஸ் வந்து மினிமம் அந்த இடத்துல வந்து இன்வால்வ் ஆகுங்க. இது 2000 மார்ச்ல இதே அனந்தநாக் டிஸ்ட்ரிக்ட்ல சிங்பூரான ஒரு இடத்துல வந்து 34 பேர் வந்து சிக்கு சமுதாயத்தை வந்து அவங்க வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற இந்த அனந்தநாக் டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கிற இது மிகப்பெரிய தாக்குதல். இதுல என்ன நடக்குதுன்னா பியூர்லி டார்கெட் கில்லிங். இது நம்ம 2 நாளா நியூஸ் மீடியாவிலையும் பிரிண்ட் மீடியாவும் வந்த வண்ணமே இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்மளோட தலைவர்கள் ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு விசிட்ல இருக்கிற நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் அந்த விசிட்டை வந்து பாதியிலேயே கட் பண்ணி திரும்பி வர்றாரு. நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் யூஎஸ்ல இருந்தாங்க, அவங்களும் பாதியில கட் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு அல்லாம நம்மளோட ஸ்டேட் கெஸ்டா வந்திருக்கிற யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வென்ஸும் இருக்காங்க. இது எல்லாம் இந்த இதுல சூழ்நிலை நடந்துட்டு இருக்கும் போது இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பிளேஸ் எங்க நடக்குதுன்னா கடந்த வாரம் பாகிஸ்தான்ல வெளிநாடு வாழ் பாகிஸ்தானியர் ஒரு கன்வென்ஷன் ஒன்று நடக்குது. அந்த கன்வென்ஷன்ல பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் ஜெனரல் ஆசிப் முனீர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல பாகிஸ்தான் காஷ்மீர் இஸ் ஜுகுலர் வெயின் ஆஃப் பாகிஸ்தான், அதாவது காஷ்மீருங்கிறது வந்து நம்மளோட கழுத்தோட நரும்பு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லி அதை இது ரிட்டாலிக் பண்றதுக்கு நாங்க எந்த விதமான ஸ்டெப்ஸும் நம்ம எடுப்போம். அதல்லாம இப்ப கடந்த காலமா பார்த்துட்டு வந்தேன்னா இந்தியன் காஷ்மீர்ல குறைஞ்சது 20 மில்லியன் டூரிஸ்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களோட எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது. அதை வந்து அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. மூணாவது நம்மளோட ஆர்டிகல் 370 அப்ரகேஷன் அப்புறம் காஷ்மீர்ல வந்து இந்தியாவில இருந்து பல மாநிலத்திலிருந்தும் இன்னைக்கு அங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க சரி, அங்க செட்டில்மெண்ட் ஆகிறவங்க சரி, ஹோட்டல்ஸ் இந்த பிக்சர் ஹவுஸ் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பல பேர் வந்து அங்க வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இவங்களால பொறுக்க முடியல. அதே கன்வென்ஷன்ல ஆசிப் முனீர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா நம்மோட வருங்கால தலைமுறைக்கு நம்மளுக்கு எப்படி சுதந்திரம் கிடைச்சது அதை வந்து நீங்க சொல்லணும். மத ரீதியா நம்ம எப்படி இது பண்ணோம், அவங்களுக்கும் இந்து மதத்துக்கும் இஸ்லாமுக்கும் எந்த இடத்துலயும் பொருத்தம் இல்ல, எந்த கல்ச்சுரல்லையும் பொருத்தம் இல்ல, ட்ரெடிஷனலும் பொருத்தம் இல்ல. ஒவ்வொன்றா அவர் வந்து செப்பரேட் பண்ணி பேசினாரு. அதுக்கு 2 நாளுக்கு அப்புறம் இந்த லஷ்கர் இ தொய்பாவோட செகண்ட் கமாண்டர் காலித் அவர் வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங்ல என்ன சொல்றாங்கன்னா இப்ப வந்து நம்ம இந்தியாவை நம்ம அட்டாக் பண்ணல, இந்தியாவில வந்து ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தலைன்னா அடுத்த இதுல வந்து நம்ம அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதோட கண்டினியூஸா வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த லஷ்கர் இ தொய்பாவோட செகண்ட் குரூப், அதாவது எந்த குரூப் வந்து காலித் வந்து தலைவரா இருக்காரோ அந்த குரூப், அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அந்த அமைப்போட ஒரு விங், இவங்களோட டோட்டல் வேலையை ஹிட் அண்ட் ரன். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நியூஸ் மீடியா, இன்டர்நேஷனல் மீடியாவிலையும் மற்ற உலகத்திலையும் வந்து அவங்களோட இந்த குறிப்பிட்ட இன்சிடென்ட் வந்து பலகாலம் பேச பொருளா இருக்கணும், அந்த மாதிரி இது பண்ணணும் சொல்லி இந்த டார்கெட் கில்லிங்ஸ் எல்லாம் இது ரொம்ப நாளாவே பிளான் பண்ணி ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து முழு பொறுப்பு வந்து பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ, தென் ஹபீஸ் சயீதோட லஷ்கர் இ தொய்பா, தென் இந்த ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் காலித்ஸோட ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ், அதெல்லாமே இந்த மூசா, அந்த ரிட்டர்ன் ஃபோர்ஸ்ல இருக்கிற அந்த மூசா, இவங்க எல்லாமே இதுல ரொம்பவே கால்குலேட்டிவா இந்த மூவ் பண்ணிருக்காங்க. அடுத்தது அந்த மிக்க நன்றி திரு சுப்பிரமணியம். இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நம்மோடு